ஹரியோம். இன்னமும் நம்மளுடைய 51 சக்தி பீட யாத்திரையை மேற்கொண்ட சுவாமி ராமேஷானந்தகிரியோடு இருக்கோம். அவரோட இந்த சக்தி பீட பேரானந்தத்தில் தலைக்கிறதுக்காக வாங்க இந்த காணொலியை தொடரலாம். ஹரியோம் சுவாமிஜி. ஹரியோம் ஹரியோம். சுவாமிஜி, நீங்கள் இந்த சக்தி பீட யாத்திரையை பற்றி சொன்னீங்க, எப்படி நிர்ணயம் பண்ணீங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் அனுபவங்களையும் சொன்னீங்க, எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தது அப்படின்றதையும் சொன்னீங்க. சுவாமிஜி, இப்போது ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கான சில மனதளவில் உள்ள தயாரெடுப்புன்னு ஒன்று இருக்கும், சரீரம் அளவில் கொஞ்சம் தயாரெடுப்புன்னு இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க சுவாமிஜி? கஞ்சாட்சியும் கமனீய கல்பலதிகாம் காஞ்சிபுராதீஸ்வரீம் மஞ்சிராப்சித பாதபத்மயுகலாம் மாத்வீரசா நந்தினி சஜ்ஜாட் காஞ்சன ரத்ன கங்கணலச கிரேவேய ஆரோஜ்வலாம் காமாட்சிம் நவயௌவனாம் பஜமல காமேஸ்வரி லிங்கிதாம். அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்தினால நமக்கு இந்த குருக்கள் வாழ்க்கையில் முடித்த பிறகு நிறைய, அது பிறகு நான் இந்த 12 ஜோதிர்லிங்க யாத்திரை போனேன்னு சொன்னேன்ல. எப்போ இந்த 12 ஜோதிர்லிங்க யாத்திரை போக ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து நிறைய யாத்திரைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஆத்மானந்த சுவாமி கிட்டேன். ஆத்மானந்த சுவாமி என்னை நிறைய இடம் கூட்டிகிட்டு போயிருக்கார். ஒவ்வொரு மாநிலம் காசிக்கு நிறைய தடவை கூட்டிகிட்டு போயிருக்கார். இவந்தோ நம்ம உத்தரகாசிக்கு, கங்கோத்ரி, கேதார், பத்திரிக்கெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய தன்மை. அப்புறம் எங்கேயாச்சும் விசேஷ சேத்திரங்கள்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அப்படி மாதிரி நிறைய யாத்திரைகளை போய் இந்த பஸ்ஸில் இறங்கி, ட்ரெயினில் ஏறி இறங்கி, அப்படி மாதிரி நிறைய பண்ணனால அது தானாக அது ஒரு மனப்பக்குவமும், அதே சமயத்தில் காமாட்சியோட அனுகிரகத்தினால அம்பாளோட பரிபூர்ண கிருபை அது தொடர்ந்து வந்தது. அது பிறகு அம்பாளோடைய குருமண்டல ரூபிணியாகப்பட்ட குருமூர்த்தியை எனக்கு காண்பித்து ஞானானந்த சுவாமியோட அனுகிரகம், குரு அருளும் திருவருளும் சேர்ந்தனால நமக்கு மனபலமும் யாத்திரை பண்ணுறக்கூடிய ஒரு புஷ்டி கொடுத்தது. ஸோ அது 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 தயார் நிலையில் பண்ண வச்சுட்டா முதைய. ஸோ நிறைய யாத்திரை போகும். சில இடத்துல சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது, என்ன கிடைக்கும் கிடைக்காது, நமக்கு சில சமயம் ஒத்து வராது சாப்பாடுகளை உண்டு. அதெல்லாம் எனக்கு அபியாசம் பண்ண வச்சு அது பிறகு தான் இந்த யாத்திரையே அவன் நியமித்தான். அதனால அந்த யாத்திரைகளை அவங்க கோயிலுக்காரங்க சொன்னோன்னே அதுக்கு தயார் பண்ணி உடனே போகலாமே அப்படின்னு. காரணம் என்னன்னு சொன்னோன்னா, பல யாத்திரைகளை போனனால எங்களுக்கு இது தயாராகிடுச்சு. ஓகே சுவாமிஜி, நீங்கள் இந்த 51 சக்தி பீடங்கள் போனீங்க. ஒவ்வொரு பீடத்துக்கு பற்றி பேசுகிறதுக்குமே நமக்கு ஒரு நாள் போதாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அனுபவம், அதாவது இங்கே இந்த ஒரு காட்சியை மட்டும் இந்த சக்தி பீடத்தை என்னால் மறக்க முடியாது, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு அனுபவம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா சுவாமிஜி? கண்டிப்பாக. அதாவது என்ன, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்படின்னா, ஒரு சந்நியாசம் வாழ்க்கைக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை எனக்கு அந்த நேரம் அமைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் மகா பராபட்டாரிக்காக இருக்கிற பராசக்தி எனக்கு, அம்பாள் எனக்கு எல்லா அடிக்கடி யாத்திரைகள்லாம் தயார்படுத்தி கொடுத்தேன். ஆகையால் இந்த மனபலத்தை கொண்டு தான் அந்த யாத்திரையை நடந்தது. ஆனால் அதுலேயும் பல கடமைகளாக இருந்தது. இந்த சக்தி பீட யாத்திரை ரொம்ப கடமை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்றவங்க போனால் இந்த யாத்திரை அவங்க தாங்கிக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய மனம் பக்குவம், அதே சமயத்தில் பொறுமை, வலு நிறைய வேண்டியது இருக்குது. அதே போல் நாங்கள் இந்த யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. அது வரை நம்ம சைவம் ஒரு பக்கம், ரெண்டாவது கண்ட இடத்துல சாப்பிட மாட்டோம். ஒரு அசைவம் இருந்தாலே என்னால் அது தொடவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு யாத்திரையாக இருந்தது.
அதே போல் கல்கட்டா இது பங்களாதேஷும் ரொம்ப கஷ்டமான யாத்திரை. உங்களுக்கு தெரியும், அது முஸ்லீம் கண்ட்ரி. சைவன்றது இடமே இல்லாத ஒரு விஷயம் அங்கே. அப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து கல்கட்டா தவிர்த்து மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சாப்பாடுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னோன்னா, ஏதோ ஒரு முக்கில் அந்த அம்பாள் இருக்கும், அந்த கோயில் இருக்கும், நம்ம போக வேண்டியதுக்கு சைவம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டத்தினால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வெறும் பிஸ்கெட், பொரி, வாழைப்பழம், ஆப்பிள். அங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், பிஸ்கெட் வந்து இனிப்பு தவிர இப்போவது கொஞ்சம் இனிப்பு இல்லாத பிஸ்கெட்டுங்களா இருக்கு. அப்போது வெறும் இனிப்பு பிஸ்கெட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? எவ்வளோ நேரம் ஒரு வாழைப்பழம் மாத்திரம் சாப்பிட முடியும்? எவ்வளோ நேரம் ஒரு பொரி மாத்திரம் சாப்பிட முடியும்? இப்படி பண்ணி அந்த வெஸ்ட் பெங்கால் யாத்திரையை பண்ணோம். அதே மாதிரி மகா கஷ்டமான யாத்திரை இங்கே பங்களாதேஷ். ஏன்னா எனக்கும் பழக்கம் இல்லை, என் கூட வந்த மகானுபவர் ஆத்மானந்த சுவாமிக்கும் பழக்கம் கிடையாது பங்களாதேஷில். டாக்காவில் இறங்கி எங்களுக்கு ஒரு வேளை சோறு கிடச்சிருக்கு. அது பிறகு எங்கேயுமே எங்களுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் ஒவ்வொரு யாத்திரை போகும்போது எங்கேனே எங்களுக்கு கோயில் தெரியல. 4 முக்கில் கோயில் இருக்குது. சக்தி பீடம் பங்களாதேஷில் 4 திசையில் கோயில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் பிறகு தான் எனக்கு தெரியும் 4 திசைக்கு போயிருக்கோம் அப்படின்னு. ஒரு இடத்துல போய் தங்கியிருப்போம். அடுத்த இந்த இடம் எங்கேன்னு எனக்கு தெரியாமல் அங்கங்கே விசாரிக்கும் போது எங்களோட ஜேர்னி 6 மணி நேரம் 7 மணி நேரம் போக வேண்டியது இருக்குது. காலையில் 6 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னோன்னா எப்படியும் சில இடம் 12 மணி நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. போய் சேர்ந்த பிறகு பார்த்தா சாயந்தரம் ஆயிரும், 4 மணிக்கு ஆயிரும். எங்களோட யாத்திரை எப்படின்னா, காலையில் 6 மணிக்கு புறப்பட்டுறோம். எங்கே இருந்தாலும் 6 மணிக்கு அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். ஆசிரமம் தங்கலாம், சரி ஹோட்டல் கிடச்சா ஹோட்டல் தங்குவோம், ஆசிரமம் கிடச்சா ஆசிரமம் தங்குவோம். 6 மணிக்கு எங்களோட யாத்திரை ஸ்டார்ட், நாங்கள் கிளம்பிடுவோம். 6 மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் 4 மணிக்கு 3 மணிக்கு தான் போய் அந்த கோயிலில் போய் சேருவோம் பங்களாதேஷில். அது பிறகு எல்லா இடத்து பூஜை பண்ணி சாப்பாடும் இல்லை, வெறும் பொரி, வெறும் பிஸ்கெட் அப்படின்னு 3 வாரம் பிடிச்சிருச்சு. 4 கோயிலுக்கு வருஷம் 4 கோயிலுக்கு 3 வாரம் பிடிச்சிச்சு. இதெல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிச்சி போகிற ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா, ஒன்று நேர் ரோட்டு போகலாம், ஒரு இடம் எனக்கு இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் கிருஷ்ணகிரின்னு ஒரு ஊர், அந்த ஊர் பேரே கிருஷ்ணகிரி ராமகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ 2 சக்தி பீடம், அது அந்த மூலையில் இருக்குது, இது இந்த மூலையில் இருக்குது. அப்போ அங்கே போனால் ஒரு நதியை தாண்டி ஃபேரி ஏறி அது தாண்டி அக்கறைக்கு போய் அப்புறம் போனோம். இப்படி மாதிரி சூழ்நிலைகள்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த யாத்திரை சாப்பாடுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஒவ்வொரு இடம் முக்கியமாக வெஸ்ட் பெங்காலையும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. அப்புறம் அது பிறகு இங்கே பங்களாதேஷில் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆப்பிள் வாழைப்பழம் பொரி, ஆப்பிள் வாழைப்பழம் பொரி. ஆத்மன் சுவாமியாவது அவர் அங்கே இருக்கிற இந்த முறுக்கு, இந்த ஓமப்பொடி, நம்கின்னு சொல்லுவாங்க, அந்த நம்கினை எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு அது ஒத்தே வராது, ஏன்னா அதோடைய மசாலா நமக்கு ஒத்துக்கலை. அப்புறம் பிறகு அவர் டீ குடிப்பார், காஃபி குடிப்பார். எனக்கு காஃபி டீயும் ஒத்துக்காது, ஏன்னா எனக்கு பித்தம் வந்துடும்னா எங்கேயுமே குடிக்க மாட்டேன். சூடாக ஏதாச்சும் ஒரு குடிக்கணும்னா அவங்க ஒரு பால் கொடுப்பான். அந்த பால் குடிக்கிறதும் ஒன்று தான், சாதாரண சுடு தண்ணி குடிக்கிறதும் ஒன்று தான். அதுவும் குடிச்சிட்டு கம்முன்னு போயிடும். ஆல்மோஸ்ட் 1 இயர், 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏதோ ஃப்ளைட்டோட அனுகிரகம் இருந்தனால, ஃப்ளைட்டு பகவான் இருந்தனால எங்களுக்கு இன்னும் அந்த யாத்திரை ஷார்ட் ஆக்கி வச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் சுருக்கமாகச்சு. இந்த ஃப்ளைட்டு மாத்திரம் இல்லைன்னா நாங்கள் ட்ரெயின்லையோ இல்லாட்டி கார்லேயோ நாள் கணக்காக போக வேண்டியது இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமிஜி. இவ்வளோ கஷ்டத்துலேயும், ஏன்னா நானுமே இந்தியாவில் ஒரு 12 வருஷம் இருந்திருக்கேன். அப்போ இந்தியாவில் நம்மளோட இங்கே உள்ள வாழ்க்கை முறை, அங்கே உள்ள வாழ்க்கை முறை, ஃபுட்லேருந்து எல்லாமே வித்தியாசப்படும். என் யாத்திரை போகும்போது அதோட கஷ்டம் கூட போகும்போது அது இன்னமும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த கஷ்டத்தை மீறி அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு அங்கே உள்ள பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கு நம்மளுடைய
உக்கிரோத்தன் கோயிலுக்காக அங்கேயும் நம்ம பூஜை பண்ணி அங்குள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வருன்றது பெரிய விஷயம். சுவாமிஜி நம்மளுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இந்த சக்தி பீட யாத்திரை அப்படின்னு கிளம்பிடுறாங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஒரு சக்தி பீட யாத்திரைன்னு கிளம்பிடுறாங்க. சாதாரண யாத்திரையுமே ரொம்ப கஷ்டம், அதில் சக்தி பீட யாத்திரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் யாத்திரைக்கான யம நியமாதிகள் என்னென்ன கட்டுப்பாடுகளோடு அவங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் யோசித்து வைக்கணும், என்னென்ன நிலையில் அவங்க தயார் எடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமா சுவாமிஜி? நேயர்களே, இனி நாம சக்தி வீட யாத்திரை போகணுன்னா என்னென்ன தயாரிப்பு எடுக்கணும், அதை பற்றி சுவாமிஜிக்கு என்ன சொல்ல இருக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதிலிருந்து சுவாமிஜியுடன் இருந்து விடைபெறுவது தர்மச்சுடர் செல்லருக்காக நான் உங்கள் சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.